மோடி அவர்கள் ஒரு 7 அறிவிப்பை கொடுத்தார் அப்படிங்கிறத காலையில் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் 7 அறிவிப்புலாம் அங்கே இருக்கட்டும், ஏன் அதை கொடுத்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்பா இன்ஃப்ளேஷன் தெரியும், அது என்ன ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்னும் 60 தினத்துக்கான க்ரூட் ஆயில் இருக்குது, 45 தினத்துக்கான எல்பிஜி இருக்குது, 60 தினத்துக்கான நேச்சுரல் கேஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ 60 தினம் தான் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி மோடி அவர்களுடைய அறிவிப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு விஷயம் நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது வேறு எதுவுமே கிடையாது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்து, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்து, க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாகி ஒரு ஸ்டாக்னண்டாக இருந்து அன்எம்ப்ளாய் ரேட்டு கூடுதலாகி இன்ஃப்ளேஷன் அதிகமாகி இப்படின்னு சொல்கிற சிச்சுவேஷன் நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, பல நாடுகளையும் இது ஒரு சேர உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனால தான் பல நாடுகளும் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபுலக நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய போர். நேற்று, அதாவது 8ஆம் தேதி 9ஆம் தேதிலாம் பெரிய அளவில் டிஸ்கஷன் ஓடுது. அமெரிக்காவினுடைய பீஸ் டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிமெண்ட் ஈரான்கிட்ட கொடுக்கப்படுது. ஈரான் அதற்கான பதிலை பாகிஸ்தான்கிட்ட கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் நேற்று அமெரிக்காட்ட கொடுக்குறாங்க. ஈரான் அந்த பீஸ் டீலுக்கு சம்மதிக்கவில்லை அப்படிங்கிறது அதனுடைய அவுட்புட். இந்த அவுட்புட்லாம் பார்க்கும்போது நமக்கு டென்ஷனாக மாறுது. என்னையா இந்த யுத்தம் நின்னாலுமே, இப்போ நின்ன மாதிரி தான் இருக்குது, ஆனாலுமே இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இதனால் நம்முடைய பொருளாதாரம் பாதிக்குமான்னு கேட்டால் அது பாதிக்கும். அதனால தான் வாண்டடாக பிரதமராக இருக்கக்கூடிய, இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் சொல்கிறார், 1 வருஷத்துக்கு நீங்கள் தங்கம் வாங்காதீங்க, 1 வருஷத்துக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு அதிகமாக பயணத்தை மேற்கொள்ளாதீங்க, வெளிநாட்டு டூரிசத்தை ப்ரமோட் பண்ணாதீங்க, டொமஸ்டிக் டூரிசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நீங்கள் அடுத்தது விரயமாக நிறைய கேஸ் இல்லாட்டி பெட்ரோல் இதை விரயமாக செலவழிக்காதீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துங்க, இது எல்லாமே சொல்கிறார். ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது 50% கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கன்னு சொல்லி விவசாயிகளிடமே கோரிக்கை வைக்கிறார். ஸோ இதற்கான காரணத்தை நம்ம தேடி போகிறோம். இதுக்கான சோர்ஸ், இந்த கண்டென்ட்டுக்கான சோர்ஸ்க்கான லிங்க் கீழே நான் தந்துடுறேன், அதை நீங்களும் வாசித்து பார்க்கலாம். 1991 இதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை BOP ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் கஜானா காலி ஆகிட்டே இருக்குது, இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது வேறு வழியே இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தங்கத்தை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இல்லாட்டி பேங்குகளுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுத்து மறுபடியும் சில பல ஒப்பந்தங்கள், அதில் தான் இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, தற்சார்பு அப்படிங்கிறதுலேருந்து மாறி தாராளமயமாக்குதல், உலகமயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது கையெழுத்தான வருடம் தான் 1991. கிட்டத்தட்ட 67 டன் ஆஃப் கோல்டு அப்படிங்கிறத நம்ம பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கும் UBSக்கும் கொடுக்குறோம், 605 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு. அதன் பிறகு தான் நமக்கு IMF என்ன செய்கிறாங்க, நம்மளை பெயில் அவுட் பண்ணுறாங்க, நமக்கான காசு தராங்க. உலகமயமாக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளேயும் கால் எடுத்து வைக்கிறது. அதன் பிறகு நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடு, உலகத்திலேயே அதீத வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருக்குது, இந்தியாவினுடைய கேப்பபிலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் 1 இயருக்கு கோல்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம கோல்டு இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 71.98 பில்லியன் அமெரிக்க டாலர். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கோல்டை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. மக்கள் நம்ம எல்லாமே இப்போ பணக்கார இந்தியாவினுடைய பிரஜைகள். ஸோ நம்மகிட்ட பணம் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியர்கள் அதிகமாக ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது லேண்டில் கொண்டு போடு, அப்படி இல்லைன்னா நீ கோல்டில் போடு, இது 2 தான் உன்னுடைய அசட்ஸ், இது 2 தான் உன்னைய பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக லேண்டை விட அதிகமான இந்தியர்கள் கோல்டை வாங்கி குவிப்பார்கள். அப்போ இந்த கோல்டு இந்தியா ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம இம்போர்ட் பண்ணுறது போன வருடத்தை விட இந்த வருடம் 24% நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். என்னதான் விலை அதிகமானாலுமே நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட, ஃபினான்ஷியல் 2023 எடுத்து பார்க்கும்போது 35 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும், 2024 46 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும், 2025 58 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும், 2026 கிட்டத்தட்ட 72 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் கோல்டு அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த 72 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது நாம் அந்நிய செலவாணியா இங்கே இருக்கக்கூடிய டாலரை யாருக்கு கொடுக்கணும்? எந்த நாட்டிடம் இருந்து கோல்டை வாங்குறோமோ அந்த நாடுகளுக்கு கொடுக்கணும். இதனால் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய டாலரை கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால நம்முடைய அந்நிய செலவாணி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது.
எந்த வியாபாரம் நம்ம பல நாடுகள்கிட்ட செய்யும் போது நம்ம டாலரில் பணம் கொடுக்கணும். நம்ம இந்திய மணி அப்படிங்கிறத சில நாடுகள் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ டாலரில் கொடுக்கறதுக்கு நமக்கு டாலர் கையிருப்பு இருக்க வேண்டும். அந்த டாலர் கையிருப்பு குறைய 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 ஒரு நாட்டினுடைய பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கும். அந்த நாட்டுக்கு பர்ச்சேசிங் பவர் இல்லை அப்படின்னா அந்த நாட்டுக்கு தேவையான சில பொருட்கள், அதுவும் குறிப்பாக வெளிநாடுகள்லேருந்து இங்கே வரக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது கிடைக்காமையே போயிடலாம். ஸோ அந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறினார்கள் என்றால் இன்னும் அதற்கான ஹிடன் மெசேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. சில்வர் அப்படிங்கிறதையும் இப்போ இந்தியா அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 12 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு சில்வர் அப்படிங்கிறது நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த இரண்டு மெட்டலுமே சேர்க்கும்போது 84 பில்லியன் அமெரிக்க டாலர் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபாரெக்ஸ் அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறது நமக்கான செலவு, டாலருக்கான செலவு. அதே நேரத்தில் இது இந்த 84 பில்லியன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பாகிஸ்தானுடைய ஜிடிபியை விட அதிகம். பாகிஸ்தான்கிற நாடு ஒட்டுமொத்தமாக உருவாக்கக்கூடிய பணத்தை விட தங்கத்தை இறக்குமதி செய்வதற்காக இந்தியா அவ்வளவு பணத்தை நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பட் இந்த இடத்துல கோல்டு மட்டும் பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை. என்ன சார், கச்சா எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே யூஸ் பண்ணுங்கள், லாக்டவுனுக்கு வர ட்ரை பண்ணுங்கள், அதிகமாக நீங்கள் வெளியூருக்கெலாம் போகாதீங்க இப்படிலாம் சொன்னவர் சாப்பாட்டில் வைக்கக்கூடிய எண்ணெய், சாப்பாட்டுக்கு சமையல் எண்ணெய் அப்படிங்கிறதையும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். இதற்கு காரணம் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். நம்முடைய ஆயில் இம்போர்ட், க்ரூட் ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 88லேருந்து 90% நமக்கு தேவையான கச்சா எண்ணெயை நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி தான் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக பிரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பேரலுக்கு $113 அப்படின்னும், WTI அப்படின்னு சொல்லும்போது $104 பெர் பேரல் அப்படிங்கிற விலையுமா இருக்கு. ஒவ்வொரு $10 இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு வருஷமும் நம்ம 13லிருந்து 14 பில்லியன் அமெரிக்க டாலரை எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கச்சா எண்ணெய் எங்கேயோ விலை ஏறுது, எங்கேயோ விலை ரொம்ப பெரிய அளவில் பீக்குக்கு போகுது அப்படின்னு சொல்றது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும், குறிப்பாக நம்முடைய ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறத பாதிக்கும். இந்த ப்ரைஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நாம இந்த 2026 மட்டுமே 40லேருந்து 50 பில்லியன் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்ய போகிறோம், வெளிநாடுகளுக்கு இந்த டாலராக நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது நம்முடைய அந்நிய செலவாணியிலிருந்து எடுத்து டாலரை கொடுக்க போகிறோம். சரி, அப்போ இதெல்லாம் சரியாகணும்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது இயல்பு நிலைமைக்கு திரும்ப வேண்டும். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 5%. யுத்தம் நடக்கும்போது 100 கப்பல் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ வெறும் 5 கப்பல் மட்டும்தான் பாஸ் ஆகுது. அதே நேரத்தில் போன அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி 3000 கப்பல் அப்படிங்கிறது என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, பாஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு 3000 கப்பல் அப்படியே பாஸ் ஆகி போகும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை. ஆனால் இப்போ வெறும் 191 கப்பல் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஏப்ரல் மாதத்தினுடைய கணக்கெடுப்பு. அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நம்பி தான் இந்தியா இருக்கான்னு கேட்டா எஸ். 64% க்ரூட் ஆயிலுடைய இம்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் இந்தியாவுக்குள் நடந்துட்டு இருக்கு. 60% நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்தா தான் நமக்கு கிடைக்கும். 60% LPG அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உலக நாடுகளுக்கு IMF ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. லார்ஜஸ்ட் சப்ளை டிஸ்ரப்ஷன் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த குளோபல் ஆயில் மார்க்கெட் அப்படின்னும், த கிரேட்டஸ்ட் குளோபல் எனர்ஜி செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இது மிகப்பெரிய அளவில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க், IMF இவங்க எல்லாருமே சொல்லியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ மோடி அவர்கள் சொன்னதற்கான காரணம் இது இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போக வாய்ப்புகள் இருக்கு. உடனடியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நேற்று கூட அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான் நீ இப்படியே சிரிச்சிட்டு இருக்க மாட்ட, உனக்கு நாங்கள் ஆப்படிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ யுத்தம் மறுபடியும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுனால பல நாடுகளும் இந்த ஒரு அடுத்த கட்டம், இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற அந்த கட்டத்தை நோக்கி நீங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை நார்மலைஸ் பண்ணணும்னா இப்போவே மனிதர்களிடம் அதை சொல்லி வைக்கணும். அப்படி சொல்லி வைக்கும்போது அது ஒரு பேனிக் மோட உருவாக்குமே அப்படின்னு கேட்டால் எஸ், உருவாக்கும். இதற்காக அவங்க சட்டத்திட்டங்களை வகுக்க வேண்டியதானே. இவ்வளோதான் தங்கம் வாங்கணும், இவ்வளோதான் நீ பெட்ரோல் போடணும், இவ்வளோதான் கார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை ஏதாவது உருவாக்க வேண்டியதானேன்னு கேட்டால் நம்ம நாட்டில் ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை அமல்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகும். அந்த 3 மாதங்களுக்குள்ளேயே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அந்நிய செலவாணி அப்படிங்கிறது பாதியாக கரைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இதை சட்டமாக இயற்றுவதற்கு முன்பாகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களிடம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. உங்களால் முடிகிற அளவுக்கு வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகாதீங்க, தங்கத்தை கம்மியாக வாங்கிக்கோங்க, தங்கம் தேவைக்கு மட்டும் வாங்கிக்கோங்க, அதே மாதிரி உள்நாட்டு தயாரிப்புகளையே அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கான தேவைக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிப்ரவரி 2026 நம்மகிட்ட 728 பில்லியன் அப்படிங்கிறது இருந்துச்சு. தோராயமாக 730 பில்லியன் வச்சுக்கோங்க. ஆனால் மே மாதம் அது 690 பில்லியனாக மாறிச்சு.
வெறும் 10 வாரத்தில் கிட்டத்தட்ட 38 பில்லியன் அமெரிக்க டாலரை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நமக்கு தேவைக்காக வெளிநாடுகளிலிருந்து பொருளை இறக்குமதி செய்வதற்கு, அது கோல்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆயிலாக இருக்கட்டும், இதற்காக நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஸோ 10 வாரத்தில் 40 பில்லியனை நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10-20 வாரங்கள் எடுத்துச்சு அப்படின்னா நம்முடைய அந்நிய செலவாணி பாதியாக குறைஞ்சிரும். அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு இன்னும் பல சிக்கல்கள் உருவாகும் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய கணக்கு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நம்முடைய பணத்தினுடைய வீழ்ச்சி தான். நம்ம ருபீஸினுடைய வேல்யூ அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 12 மாதங்களில் 10% அளவுக்கு வீழ்ந்து இருக்கிறது. ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இப்போது 95-96 ரூபாயா இருக்கும்போது முதல்ல ₹1 கொடுத்து வாங்கிட்டு இருந்ததை நம்ம இப்போ ₹2 ₹3 கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குல்ல. அப்போ இது எகைன் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்நிய செலவாணி இருப்பை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணும். இவ்வளவுதான் சிக்கலா விக்கி அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா, இதுல நம்ம நாட்டை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லை இந்தியாவினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உலக நாடுகளிலேயே வளர்ச்சி அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும்போது எல்லாருமே எந்தெந்த இடத்துலேருந்து அவங்களுடைய பணத்தை வெளியில் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது துபாயில் நடந்துச்சு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் பல இடங்களில் நடந்துச்சு, இந்தியாவிலும் நடந்துச்சு. அந்த வகையில் பார்க்க போனால் 1.12 lakhs crore, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது அவுட்ஃப்ளோவாக மாறிடுச்சு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெளியில் போயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டுக்குள்ள எப்படி வரும்? டாலராக தான் வரும். அப்போ 12 பில்லியன் டாலர் அப்படிங்கிறது நம்ம நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தது வழியா பிற நாடுகளுக்கு போயிருச்சு. அப்போ இதுவும் நம்முடைய அந்நிய செலவாணியை கை வைக்குமா வைக்காதா? அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நாட் ஒன்லி இந்தியா, எல்லா நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்திய பிரதமர் சொன்னதுனால அதை நான் இந்தியாவுடன் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம்? பெட்ரோல் டீசலுடைய விலை அதிகப்படுத்தலாம், இல்லாட்டி வேற ஏதோ ஒரு சம்பவம் வரப்போகுது, உலக நாடுகளுக்கே அது வரப்போகுது அப்படிங்கிற அறிவிப்பை எல்லா நாடுகளுமே அவங்கவுங்க குடிமக்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் வார்னிங் தான் இந்த வார்னிங். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வராமல் இருக்க வேண்டும். உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும். அதை பொறுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் அங்கே முடிவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசாங்கமும் எடுக்கும். ஸோ இப்போதைக்கு இது புரிஞ்சா போதும். இது நல்லா புரிஞ்சிருச்சு விக்கி, இதுக்கு செகண்ட் பார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு தொடர்ச்சியான ஒரு பாகத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? கோல்டு, க்ரூட் ஆயில், அது இல்லாமல் நம்முடைய ரூபீஸ் வேல்யூ, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் விவரத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ரொம்ப நல்ல செய்திகள், முக்கியமான செய்திகள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.